செக்ஷனில் கேட்குற சர்க்யூட் அனாலிசிஸ் தான் பார்க்குறோம். இப்போ பார்க்குறது ஆர்எம்எஸ் வேல்யூ. ஆர்எம்எஸ்னாக்க ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ தான் பார்க்குறோம். ஆர் எஃபெக்டிவ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஹீட்டிங் எஃபெக்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ டிசியில் வர்றது ஸ்டெடி கரண்ட்டு, அதில் வர ஹீட்டும், ஏசி வந்து சைனசாய்டல் வேவ் அதில் வர ஹீட்டும் வந்து ரெண்டு ஈக்குவலாக இருக்கும், ரெண்டு வந்து சேம் டைமும் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த ஆர்எம்எஸ் வேல்யூ. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இன்டர்வலில் எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா இதுதான் அந்த ஃபார்முலா 0.24 I1 ஸ்கொயர் RT பை N. ஹீட் வந்து யூனிட் ஆஃப் ஹீட் வந்து கெலோரிஸ். ஸோ அதே மாதிரி செகண்ட் இன்டர்வலில் வந்து எவ்வளோன்னா 0.24 I2 ஸ்கொயர் RT பை N கெலோரிஸ். இப்போ டோட்டல் ஹீட் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது இன் டி செகண்ட்ஸ்ன்னு கேட்டால் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம். ஸோ காமனாக எடுத்துக்கிறோம் 0.24 RT by N இன்ட்டு I1 ஸ்கொயர் ப்ளஸ் I2 ஸ்கொயர் ஸோ ஆன் அப் டு IN ஸ்கொயர் கலோரிஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் ஃபர்தர்